தங்கச்சி, எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா. அப்பா, மனசு நிம்மதியாச்சு. எனக்கெல்லாம் உயிரை போயிருச்சு. யாருன்னு இவங்க? இவங்கதான் வேலை வாங்கி கொடுத்தாங்களா? வீடு வாங்கி கொடுத்தது நான் தான். என்னை பத்தி இவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லலையா? வெரி சாரி ராமன். இவங்க இந்தாங்க, நீங்க படிச்சவங்க தானே? வந்த உடனே இன்டியூஸ் பண்ண வேணா? என்னது இன்டியூஸா? ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்கிறது நல்லதான், ஆனா இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? உன் இங்கிலீஷை கேட்டு சிரிக்கிறோம். இன்டியூஸ் இல்ல, இன்ட்ரோடியூஸ். தங்கச்சி, ஆள் அவ்வளவுதான், புரிஞ்சுக்க. முட்டாளா? ஆமாயா, இந்த முட்டாள் முன்னால போனதுனால தான் பின்னால போன உனக்கு வேலை கிடைச்சது. பேஷ், நல்ல குணம். தன்னை தானே புரிஞ்சிருக்காரே. இந்த குணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தங்கச்சி, உன் ஃப்ரெண்டு ராணி தான் அந்த முதலாளிக்கு கார் இருந்துச்சு. ராணியின் சிபாரிசு தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சு. ராணி இந்த ஊர்ல தான் இருக்காளா? நான் அவளை பார்க்கணுமே. ஏமா, ராணிக்கு ஒரு விருந்து கொடுப்போமா? ஓ, ராணி, நீங்க எனக்கும் வேலை வாங்கி கொடுத்திருந்தா. சாரி மிஸ்டர் ராமன். இதுக்கு என்னத்துக்கு சாரி? எனக்கா நஷ்டம்? இப்போ என்ன இருக்கு மிஸ் ராணிக்கு தான். இப்ப எனக்கும் வேலை கிடைச்சிருந்தா நான் ஒரு பார்ட்டி கொடுத்திருப்பேன். அவங்களுக்கு டபுள் டோஸ் கிடைச்சிருக்கும். பாவம் இப்ப ஒன்னோட நின்று போச்சு. ஒண்ணு செய்ய, பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வா, வேலை கிடைக்கும். இப்ப நான் கேக்குறேன், அவங்க என்ன படிப்பை பார்த்தா வேலை கொடுத்தாங்க? முகத்தை பார்த்தா? அண்ணா, அப்ப ஒரு முகத்தை கொஞ்சம் மாத்திக்க சொல்லுங்க. மிஸ்டர் ராமன், உங்களுக்கு அடிக்கு மேல அடி. என்ன பண்றது? அண்ணன் எனக்கு அறிவு இல்லைங்கிறாரு, அவர் தங்கச்சி எனக்கு முகம் இல்லைங்குது. நீங்க ஏதாவது சொல்லிட போறீங்களா? இல்ல, நான் வேலை இல்லைன்னு சொல்லி வச்சேன். அவங்களுக்கா நீங்க சொல்றீங்களா? உங்களுக்காக அவங்க சொல்லட்டான். ஐஸ்கிரீமா தின்னு சிவகாமி, இந்த வம்பு கிளிக்கிறாரு. ஏன் நீங்க மாத்திரம் தான் ஒத்துமையா இருக்கணுமா? கை கேட்டவா மறுபடியும் வரமில்ல? மிஸ்டர், இங்க ஆடிட்டாங்க. ப்ளீஸ். யாரு? ஃப்ரெண்ட்ஸா? எஸ். நாங்க மட்டும் என்ன விரோதியா? நாங்களும் உங்க ஃப்ரெண்டு தான். அனாவசியமா பேசாதீங்க. பேசி எழுந்து போயிடு. டேய், நம்ம எழுந்துட்டு போகணுமாண்டா? ஏன் போகணும்? ஏன் போகணும்னு என் ஃப்ரெண்டு கேட்கறான். ஏமா, இந்த சீட் உங்களுக்கு ரிசர்வ்டா? முடியாது. ரிசர்வ் கேட்கறேன். நியாயமா பேசுறேன். நீ தான் பாக்கி, அதுக்கப்புறம் நீ எங்க உட்காந்து மறுபடியும் கேட்க. இந்த பிளேஸ் உனக்கு ரிசர்வ்டா? அவர் சொன்னது கரெக்ட். இந்த பிளேஸ் உங்களுக்கு ரிசர்வ்டா? ரொம்ப ஹாட்டா இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் கூல் ஆக்குவோம். அதை கொடு.
ஐயோ, உங்களுக்கு தெரியாதுங்களா? நம்ம முதலாளியோட மச்சனமா அவரு. மச்சனா பேரு கண்ணையா. நேற்றுக்கு இந்த தானே வம்புக்கு வந்தது. பெரிய முதலாளியோட மச்சன் இல்ல. ஆபத்து தான். யாருக்கு? அந்த ஆளுக்கா? நமக்கு தான். ஆமா. ரெண்டு பேரையும் முதலாளி கூப்பிடுறாரு. அவ்வளவுதான். வாங்க. நல்ல பையன். பயப்படாதீங்க, நானே போறேன். வாங்க. ராணி, நேத்து நீ ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்ட் போயிருந்தியா? எஸ் சார். ஏன் அங்க போன? ஆபீஸ் டைம் முடிஞ்சு. நாங்க எங்க போன என்ன சார்? அடி சக்க, நாங்க அவரையும் ஜோடி போட்டு பேசுறாங்களே அம்மா. மிஸ்டர் ஷட் அப். யூ ஷட் அப். 1ஆம் தேதி ஆனா எங்க கிட்ட கை நீட்டு காசு வாங்குற கூட்டம். சும்மா கொடுக்கல சார். அட்வான்ஸா ஒரு மாசம் உங்களுக்கா பாடுபட்டு அப்புறம் தான் காசு கேட்கிறோம். அவ்வளவு திமிரா? இப்ப டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். மிஸ்டர், வெறும் உறவை வச்சே நீங்க இவ்வளவு பேசும்போது நாங்க உழைக்கிற கூட்டம். ஏன் பேசக்கூடாது? திமிர்ல பேசுறது நீங்க சார், நாங்க இல்ல. ராணி, ப்ளீஸ் கீப் குவைட். பெத்த தகப்பன் கூட இப்படி பேசுனது இல்ல சார். பின்ன என்ன? ராணி, பொது இடத்துல நீங்க சம்பந்தப்பட்டு இப்படி ஒரு கலவரம் நடக்குது ஆபீஸ் கேவலம். நல்லது. ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பெண்ணோட நீ இப்படி பழகிறது ரொம்ப தப்பு. மன்னிக்கணும் சார். ஆபீஸுக்கு கேவலம் வரும்படியா நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன். சரி சரி, போங்க. மச்சான், உங்களை போல நெஞ்சில வலு இல்லாதவங்கள ஆபீஸ் நடத்தினா அது ஆபீஸா இருக்காது, காதலர்கள் உற்பத்தி பண்ண ஃபேக்டரியா மாறிடும். சரி சரி கூட. எனக்கு அர்ஜென்ட்டா 1000 ரூபாய் தேவை, கொடுங்க. கேஷ் எடுத்து வாங்கிட்டு போ. தட்ஸ் ஆல் ரைட். பணக்காரர் நீங்க, உங்க மச்சானா இருக்கட்டும். அதனால ரவுடித்தனமா பேசணும் நடக்கணும் சட்டமா? நானும் பேச சொல்றேன். அவன் ஒரு பொறுக்கி வேற எப்படி இருப்போம்? அப்படிப்பட்டவனை ஏன் வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்க? அடிச்சு வெளியில வரட்டுங்க. ஏன் விதிமா, என் விதி, வேற வழி இல்லை. என்ன செய்ய சொல்றேன்? என்ன செய்ய சொல்றேன்? அப்பா, நான் யாருன்னு அவன் கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் இப்படி பேசுவானா பாப்போம். அது என்ன ஆபத்தாச்சம்மா? உறவு கொண்டாடி நம்ம 2 பேரும் உயிரையும் வாங்கிடுவானே. ஏன்பா பயந்து வாழணும்? ஆத்திரப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா. சரி, நானே நேர்ல போய் சித்திய பார்த்து புத்தி சொல்லிட்டு வரேன். என்னை கூட்டிட்டு போங்க. ராணி, அவ தம்பி, தம்பியே இப்படி இருந்தா அக்கா எப்படி இருப்பா நீயே பாரு. 2 பேரையும் உயிருக்கு கருணாகமும் செந்தேடுமா வாச்சிருக்கிறாங்க. இத பாருமா, நீயாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உன்னை தனியா வச்சிருக்க. இப்பவாவது புரியுதாமா? புரியுதப்பா, புரியுது. வெளியில பெரிய மனிதர், வீட்டுல அடிமை வாழும். ஏன்பா அப்படி? இந்த ரகசியம் எனக்கு தெரியும், சொல்லுங்க. நான் எதையுமே சொல்ல முடியாது. அப்பா, உங்க சொந்த மகளிடமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என் தலைவி. ராணி, ராணி, ராணி. தேங்க்யூ. ஆபா, கடவுளே, எனக்கு காலு போதாதராப்பா, 2 ரெக்கையும் கொடு. முடியல. ஏன்பா, உனக்கு பூமி பிடிக்கலையா? நம்ம 2 பேருமா தானே ஒன்னா வேலையை தேட ஆரம்பிச்சோம். நான் இன்னும் தேடிட்டே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கு மேலதான் காலியா இருக்கும். ஆமாமா, உனக்கு வேலை கிடைச்சிட்டா என்ன பிரயோஜனம்? நான் அப்படி சொல்லிட்டேன், எனக்கு மாத்திரம் வேலை கிடைக்கட்டும். பாரு எவ்வளவு பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். அப்படின்னா உனக்கு வேலை கிடைச்சாச்சு போ. கிடைச்சா? ஏதோ என்ன வேலை? உண்மையா பண்ண? ஆமாமா, ராணி கிட்ட சொல்லி எங்க ஆபீஸ்லயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி. மச்சான், மச்சான், இது மறக்க முடியாத ஒரு சம்பவம். மச்சானா? ஆமா, நான் சொல்லல வேலை கிடைச்சா எவ்வளவு பெரிய பெரிய வேலை எல்லாம் செஞ்சு காமிப்பேன்னு. இப்ப மச்சான கூப்பிட்டா இதான் முதல் வேலை, சாம்பிள். மச்சான், என்ன வேலை மச்சான்? டெலிபோன் ஆபரேட்டர் வேலை. ஆபரேட்டர்? டெலிபோன் ஆபரேட்டர்? ஹலோ, ராஜலட்சுமி கார்பரேஷன். என்ன சார், நம்பர் என்ன 73? சேச்சா, அது எங்க போன் நம்பர்ல சார், எங்க டோர் நம்பர் வெஹிக்கிள். ஹலோ, கம்ப்ளைண்ட்ஸ் சார். எங்க ரயில்ல என்னமோ குரன்னு சத்தம் வருது. ரயில் ஏதாவது காக்கா உட்காந்துருக்கா பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் சார், கொஞ்சம் இருங்க. யாரு? ஓ ஓ, என்ன சிவகாமி, என்ன என்ன போன் பண்ணிட்டு பேசாம இருக்கிற? வெக்கமா? போன் பண்ணிட்டு பேசாம இருந்தா அர்த்தம். கமான். ஹலோ, எது கல்யாண விஷயமா? ஆமா, அதுக்கு என்ன அவசரம்? உங்க அண்ணனா? ஆர்டர், அவர் நல்லவர், ஒன்றும் சொல்ல மாட்டார். எது? அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏ பாய், காபி எடுத்து போடா. ஹலோ, இந்த பேர் கல்யாண விஷயத்துக்கு அவசரப்படாத. ஏன்னா உங்க அண்ணா அனுமதிக்கணும்.
எங்க அப்பா சம்மதிக்க வேண்டாமா? அவனுக்கு ஒரு அப்பா இருக்கிறான், அவன் சம்மதிக்க வேண்டாமா? மகனே, எனக்கு சம்மதம் தான்டா. வாங்க வாங்க. அப்பா வணக்கம். தம்பி, உன்னைத்தான் பார்த்து பேசலாம்னு வந்தேன். இந்த பையன் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நானும் எங்க அப்பனும் கிராமத்தோட போய் இருந்துக்குவோம். உன் தங்கச்சி சிவகாமி எனக்கு வருங்களா வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் தங்கச்சிக்கு இஷ்டம்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. கேட்டுறேன். சிவகாமி, உனக்கு சம்மதம் தானே? இது ஒண்ணே போதுமே சம்மதத்துக்கு. மாப்பிள்ள தலையாண்ட தலைவரை தரவே. என்ன விளையாடுறியா? முதலாளி எச்சரிக்கை மறந்துட்டியா? மறந்து போச்சு. நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கல. இனி நமக்குள்ள எதுவும் வேணாம், நீ போயிடு. போக மாட்டேன். ஏன்? அது என் இஷ்டம். என் பேப்பரை படிக்காத. படிப்பேன். அது என் இஷ்டம். ஏன் கூட வர்ற? அது என் இஷ்டம். என்னடா கஷ்டம்? அது ஏன் அவர் ஒரு மாதிரியா போறாரு? டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த வேலை தேவையில்லை. ராணி, அவர் குற்றவாளின்னு நானும் குற்றவாளி தான். எனக்கு தெரியுமா? அவருக்கு தண்டனை எனக்கு விடுதலையா? மக ஞாபகம் இருக்கா? இல்ல, நான் உங்க வேலைக்காரி. ஐயோ சார், ராஜினாமா கடிதம். ஆபீஸ்க்கு நீ ரொம்ப தேவை, போய் விளையாடிப்பார். அவரை டிஸ்மிஸ் பண்ணியாச்சான்னு முதல்ல மச்சான கேளக்கா. அடியே பொன்னி, ஐயாவுக்கு டிஃபன் கொண்டு வா. ஏன் ஐயா, அவன் ஏதாவது தகராறு பண்ணானா? யாரு கேட்கல? அதான் ஐயா, யாரோ நல்ல தம்பியோ யாரோ அவனை டிஸ்மிஸ் செய்தப்போ கால கையில விழுந்தானான்னு கேட்கிறேன். இந்த பாரு வேறாய், ரெண்டு விஷயம். காரணம் இல்லாம இந்த காலத்துல நம்ம யாரும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, புதுசா வந்த நல்ல தம்பி தான் ஒழுங்கா வேலை செய்யறான். உங்க பேச்சு கேட்டு நல்லவங்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டா ஆபீஸ நஷ்டத்துக்கு எடுத்து போட வேண்டியதான். அப்படியா விஷயம்? இது கட்டு மச்சான், எனக்கு வழி தெரியும். அவனை நானே கவனிச்சுட்டேன். வேலைக்கு என்னது? தம்பி 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 தம்பி, ஹலோ, எங்க போற? அங்க டிராப் பண்றேன், வா. அरे இவரு என்ன கூச்சம்? கம் ஆன் கம் ஆன், இறங்குமே கீழே. ஒண்ணும் இல்ல. ஏய் கமலா, ஒண்ணுதான். ஓ காட், அரே இது கொஞ்சம் பிடிச்சுக்கோ. லில்லி, எனக்கு பஸ் வந்துடுச்சு. பாரு, டாடா. அதுக்கு வேலை வந்துருச்சு, பாவம் இது பாட்டிச்சு உதமா. மிஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சாரி, நான் லேடிஸ் வண்டி தொடர பழக்கம் இல்ல. ஐயோ ப்ளீஸ், நான் அர்ஜென்ட்டா போறேன். ரோட்ல ரொம்ப கெஞ்சுறீங்க. இதையா ஏறுங்க வண்டியில. வாட் a lovely weather. வாங்க, உங்களுக்கு லிஃப்ட் தரேன். அசோ வேணாங்க. ஐயோ ப்ளீஸ் வாங்க. ரோட்ல கை வச்சிருக்காதீங்க. ஏடி சீக்கிரம் போயிருங்க. Thank you, Mr. Rao. Thank you. Ta-ta. Ta-da. Cheerio. Cheerio. Ta-ta. Ta-ta. Oh, sweet lady. யார் அந்த ஸ்வீட் லேடி? உட்கார்ந்து கழிச்சுறாமே. யாரு? எனக்கு தெரியாது. ஸ்கூட்டர் நல்லா விடுறா. கவனுக்கு இவனு போட்டதும்
அவளை பார்த்து ஸ்வீட்டா இருக்கா? ஐயோ தப்பு பேசுற சிவகாமி. நான் ஒரு உதவி செஞ்சேன். என்ன உதவி? லவ்வா? ஆமா ஆமா சிவகாமி, எங்க தாத்தாக்கு ஒரு பொண்டாட்டி, அப்பாக்கு ஒரு பொண்டாட்டி, ராமனுக்கும் ஒரே பொண்டாட்டி. அது நீ. இந்த ராமவிலாசி ஏகபத்தினி விரதர்கள். என்ன நம்பு. அப்படியா? அவ பேர் என்ன? லில்லி லில்லி லில்லி. என்னது? அவ பேரு லில்லி. ஸ்கூட்டர் ஓட்டிட்டே சொன்னதுனால எனக்கு லில்லி லில்லின்னு கேட்டிருக்கு. அட்ரஸ் தெரியல. பாத்தியா பாத்தியா பாத்தியா. சரி, அவளுக்கு வேற என்ன உதவி செஞ்சீங்க? ஒரு உதவி கொடுத்தேன். என்னது? ஸ்கூட்டருக்கு. அதுக்கப்புறம் தான் அது ஓடிச்சு. ஆஹா, பெரிய சிங்காங்க இவரு. பாசக்கத்தை தாப்பா போட்டுட்டேன். உதச்சாரா வண்டி ஓடிச்சா? உதச்சா உங்க காலையில உடைஞ்சிருக்கும். யாருகிட்ட இந்த கதை? சோறு தண்ணி எதுவும் கிடையாது. போங்க பின்னால. ஐயோ சோறு கிடையாது. சிவகாமி நான் வீணா போயிடும். சிவகாமி 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 மூஞ்சி அடிச்சுட்டேன். சிவகாமி. ஏ உலகே, நீ பெண்ணை படைத்ததில் தவறில்லை. ஆண்களுக்கு கண்ணை படைத்ததுதான் தவறு. இல்லை, உன்னை படைத்ததுதான் தவறு. ஏன்? எப்படி? உன்னை தவிர வேற எந்த பெண்ணாலாவது எனக்கு தொந்தரவு உண்டா? நான் என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ண? எனக்கு பிடிக்காத 2 காரியம் உனக்காக செய்யறேனே. என்ன? காதலிக்கிறதும் சண்டை போடுறதும். எனக்கு பிடிக்காத 2 காரியத்தை உங்களுக்காக செய்றேனே. என்னது? காதலிப்பது, அழுவது. ஆஹா, என்ன காதலிக்கிறது உனக்கு அழுகையா இருக்கா? இருக்கட்டும். ஐயோ, கோச்சுக்கிட்டீங்களே. உங்கள் காதலை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை.